இப்போ கூட நீங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணுங்களே, டாப் 3 ரிச்சஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடுன்னு போட்டா இடத்துல எப்பவுமே சென்னை தான் வரும். கோயம்புத்தூர் எப்பவுமே 2வது இடத்துலயே வரும். அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா சென்னையில இருக்கிற மக்கள் தான் சம்பாதிக்கிற காசை துபாயில எடுத்துட்டு வந்து ப்ராப்பர்ட்டியில போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரெண்டல், ஹை கேபிட்டல் எப்ரிசியேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல. காசெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு பூஜை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பல கோடிக்கு வருமானம் வர மாதிரி இங்க என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6 கான்டினென்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீஸ், அதாவது 50,000 ட்ரீஸ் இங்க இருக்க போது. 3 கிலோமீட்டருக்கு ஸ்விம்மபிள் லகூன்ஸ் இருக்க போது. அது மட்டும் இல்லாம மால், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்பா 35+ அம்யூனிட்டிஸ் இங்க வரப்போகுது. இனிமேலாச்சும் உங்க காசை வீட்டுல பூட்டி வைக்காம இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க பல கோடி சம்பாதிக்கலாம். ஏன்னா இது 900 ஏக்கருக்கு வரப்போற ஒரு கம்யூனிட்டி. இங்க 2200 டவுன் ஹவுஸ் வில்லாஸ் வரப்போகுது. அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க எவ்வளவு ஸ்பேஷியஸ் ஆகும் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கும்னு நீங்களே யோசிங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்டிப்பா இப்ப வாங்கணுன்ற ஐடியா வந்திருக்கும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு வெறும் 20% டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாயிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுக்கு 10 இயர்ஸ் கோல்டன் விசாவும் கிடைக்கும். அண்ட் இப்ப ரம்ஜான்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.